என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்திடுவேனே. எளியவனாயிருந்தாய் யாங்கெதியோன், அவனை பெரியவனாய் மாற்றினார் ஏலெலியோன். எளியவனாயிருந்தாய் யாங்கெதியோன், அவனை பெரியவனாய் மாற்றினார் ஏலெலியோன். சிறியவனாயிருக்கின்ற எனையும் சிறியவளாயிருக்கின்ற எனையும் அவர் பெரியவனாய் மாற்றுவார் எனக்கு தெரியுமே. அவர் பெரியவனாய் மாற்றுவார் எனக்கு தெரியுமே. என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்திடுவேனே. என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்திடுவேனே. எளியவனாயிருந்தாய் யாங்கெதியோன், அவனை பெரியவனாய் மாற்றினார் ஏலெலியோன். எளியவனாயிருந்தாய் யாங்கெதியோன், அவனை பெரியவனாய் மாற்றினார் ஏலெலியோன். சிறியவனாயிருக்கின்ற எனையும் சிறியவளாயிருக்கின்ற எனையும் அவர் பெரியவனாய் மாற்றுவார் எனக்கு தெரியுமே. அவர் பெரியவளாய் மாற்றுவார் எனக்கு தெரியுமே. பெரியவனாய்
கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஏசப்பாட்ட ஜாப் பண்ணணும். சரியா பிங்கி? அப்படியா ரிங்கி? ஆமா பிங்கி, தெரியாம போச்சு. இனிமேல் நீங்களும் குட்டீஸ் ஏசப்பாட்ட நீங்க ஆன்லைன் கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணணும். ஓகேவா? ஓகே ரிங்கி. ஏசப்பா நம்ம கூட இருக்கும் போது எதை கண்டும் பயப்படக்கூடாது. ஓகேவா பிங்கி? ஓகே ரிங்கி. அம்மா இருட்டா இருக்கு, பயமா இருக்கு, கரண்ட் போயிடுச்சு. ஏ பிங்கி பயப்படாத பிங்கி. கொஞ்ச நேரத்துல கரண்ட் வந்துற போது இதுக்கு போய் எப்படி பயப்படுற? ஏசப்பா நம்ம கூட இருக்கிறார்ல, அப்புறம் இப்படி பயப்படுற? அழுகாத, கொஞ்ச நேரத்துல இப்ப கரண்ட் வந்துரும். பயப்படாத பிங்கி, ஏசப்பா நம்ம கூடயே இருக்காங்க. பயமா இருக்கு. என்னாச்சு பிங்கி? என்னாச்சு? பிங்கி, அது பள்ளியா இருக்காது பிங்கி. அட பிங்கி, அது பள்ளியா இருக்காது, அது கொசுவா இருக்கும். நல்லா பாரு. அதான் சொன்னேன்ல, அது கொசுவா இருக்கும்னு. என்ன பிங்கி, இப்படிலாம் பயப்படாத பிங்கி. நம்ம கூட ஏசப்பா இருக்கிறாங்க. அதனால நம்ம இருட்ட கண்டும் பயப்படக்கூடாது. அவரே வெளிச்சமாவும் இருக்காங்க. ஓகேவா? ஓகே ரிங்கி, பயப்படாம இருக்க ட்ரை பண்றேன் ரிங்கி. இப்ப கொஞ்ச நேரத்துல கரண்ட் வந்துரும், அழுகாத. ஓகே ரிங்கி, ஓகே. அட ஆமா ரிங்கி, நீ சொன்ன மாதிரி கரண்ட் வந்துருச்சு. கரண்ட் வந்துருச்சா? ஆமா. சரி பிங்கி, பாய். அம்மா என்ன தேடுவாங்க, நான் வீட்டுக்கு போகணும். பாய் பிங்கி. ஓகே ரிங்கி, பை. பாய். அன்புள்ள ஏசப்பா, இப்ப நான் மேத்ஸ் எக்ஸாம் எழுத போறேன். நீங்க என்னோட கூட இருக்கறதுக்காக நன்றி. ஏசப்பா, நீங்க என்னோட கூட இருக்கறனால நான் பயப்பட மாட்டேன். இப்பயும் நீங்க தான் எனக்கு மேத்ஸ் எக்ஸாம் எழுத ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண ஹெல்ப் பண்ணணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். Students, now you can start writing your exam. Yes, ma'am. Hi, Ricky. ஹாய் பிங்கி, எப்படி இருக்க? நான் எஸ்பெக்டிவ்ல நல்லா இருக்கேன். நானும் எஸ்பெக்டிவ்ல ரொம்ப நல்லா இருக்கேன். ஓ, அப்படியா ரிங்கி? ஆமா பிங்கி. ஆமா பிங்கி, ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டியா? ரிங்கி, பாஸ் என்ன? ஏசப்பா என் பயத்தை நீக்கி எனக்கு உதவி செஞ்சதுனால கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்கே நான் தான். ஃபர்ஸ்ட் ரேங்கா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிங்கி. ஆமா ரிங்கி, எனக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பிங்கி, உனக்கு இந்த பயத்தெல்லாம் ஏசப்பா எடுத்து போட்டாங்கல்ல? ஆமா ரிங்கி, இப்ப எனக்கு இருட்ட பார்த்தா பயம் இல்ல, பள்ளிய பார்த்தா பயம் இல்ல, எக்ஸாம் வந்தா கூட பயமாவே இல்ல ரிங்கி. ஏன்னா ஏசப்பா எனக்கு தைரியம் தந்து உதவி செய்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிங்கி இதை கேட்கவே. ஏசப்பாவுக்கு கோடி கோடி நன்றி. ஆமா ரிங்கி. குட்டீஸ், என்ன நீங்களும் என்னைய மாதிரி பயந்துகிட்டு இருக்கீங்களா? கொசுவை பார்த்தா பயம், ஐயோ காக்ரோச் அப்படின்னு பயப்படுறீங்களா? பயப்படாதீங்க குட்டீஸ். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? பயந்து போயிருக்கிற ஒரு அண்ணனை கொண்டு ஏசப்பா பெரிய காரியத்தை செஞ்சாங்க குட்டீஸ்.
ஓ எஸ் ஜீசஸ் ரெடியா இருக்கும் பிங்கி. அப்ப வாங்க நம்ம கிட்ஸ் பைபிள் கிளாஸ்க்குள்ள போலாம். பை குட்டீஸ். Lulu, skip to my Lou. Lulu, skip to my Lou. Lulu, skip to my Lou. Skip. கர்த்தர் என் மேய்ப்பர், நான் தாழ்ச்சியடையேன். கர்த்தர் என் மேய்ப்பர், அது ஒன்று போதுமே. கர்த்தர் என் மேய்ப்பர், நான் தாழ்ச்சியடையேன். கர்த்தர் என் மேய்ப்பர், அது ஒன்று போதுமே. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார். அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு சென்றிடுவார். அவர் எந்தன் ஆத்துமாவை என்றும் தேற்றிடுவார். நீதியின் பாதையில் என்னை நடத்திடுவார். கர்த்தர் என் மேய்ப்பர், நான் தாழ்ச்சியடையேன். இஸ்ரவேல் வீரர்கள். இவர்கள் குனிந்து கொண்டு தண்ணீர் குடிக்கிறார்கள். அவர்களுக்கு அருகில் நின்று கொண்டிருப்பது நியாயாதிபதி கிதியோன். அவர்கள் எப்படி தண்ணீர் குடிக்கிறார்கள் என்பதை அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவர்கள் எப்படி தண்ணீர் குடிக்கிறார்கள் என்று கவனமாக பார். சிலர் குனிந்தவாறு குடிக்கிறார்கள். ஆனால் ஒருவன் மட்டும் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை கவனிப்பதற்காக தண்ணீரை கைகளில் அள்ளி எடுத்து குடிக்கிறான். இது முக்கியம். ஏனென்றால் தண்ணீர் குடுக்கையில் கூட உஷாராக இருக்கிற ஆட்களை மாத்திரமே தேர்ந்தெடுக்கும்படி கர்த்தர் கிதியோனிடம் கூறுகிறார். மற்றவர்களை வீட்டுக்கு அனுப்பி விடும்படி கூறினார். இதற்கான காரணத்தை நாம் பார்க்கலாம். இஸ்ரவேலர் மறுபடியும் ஏகப்பட்ட பிரச்சனையில் மாட்டிக்கொள்கிறார்கள். தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனதே அதற்கு காரணம்.
மீதியான் தேசத்தார் அவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்தி அவர்களை கொடூரமாக நடத்துகிறார்கள். எனவே கர்த்தரை நோக்கி அவர்கள் கதறுகிறார்கள். அவர்களுடைய கதறுகளை கேட்டு கர்த்தர் உதவி செய்கிறார். கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேஸ்ரியான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்திருக்கிறார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். கர்த்தருடைய தூதனானவன் அவனிடம், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. நீ இஸ்ரவேலை மீதியானரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அவன் கூறுகிறான், நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது. என் தகப்பன் வீட்டில் நான் எல்லோரிலும் சிறியவன். கர்த்தர் அவனை பலப்படுத்தும்படி பேசுகிறார். உன்னுடனே கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானவரை முறியடிப்பாய் என்றார். ஒரு படை திரட்டும்படி கிதியோனிடம் கர்த்தர் சொல்லுகிறார். அவ்வாறே கிதியோன் 32,000 போர் வீரர்களை திரட்டுகிறார். ஆனால் எதிரிகளின் படையில் 1,35,000 ஆட்கள் இருக்கிறார்கள். என்ற போதிலும் கர்த்தர் கிதியோனிடம், உன்னிடம் அளவுக்கு அதிகமான ஆட்கள் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். கர்த்தர் ஏன் அப்படி சொன்னார்? இஸ்ரவேலர் போரில் வெற்றியடைந்தால் தங்கள் சொந்த பலத்தினால் தான் வெற்றி கிடைத்ததென்று ஒருவேளை நினைத்து விடலாம். அதோடு வெற்றியடைய தங்களுக்கு கர்த்தரின் உதவி தேவைப்படவில்லை என்றும் நினைத்து விடலாம். அதனால்தான் கிதியோனிடம் கர்த்தர், பயப்படுகிற எல்லா ஆட்களையும் வீட்டுக்கு போய்விடச் சொல் என்று கூறுகிறார். கிதியோன் அப்படி சொன்னவுடன் 22 வீரர்கள் வீட்டுக்கு சென்று விடுகிறார்கள். இப்போது 1,35,000 போர் வீரருக்கு எதிராக போர் செய்ய 10,000 பேர் மாத்திரமே இருக்கிறார்கள். ஆனாலும் கிதியோனிடம் கர்த்தர் என்ன சொல்கிறார் என்று கேள். இன்னும் உன்னிடத்தில் நிறைய ஆட்கள் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். எனவே நீரோடையிலிருந்து தண்ணீர் குடிக்குமாறு அந்த ஆட்களுக்கு கட்டளை சொல்கிறார். யாரெல்லாம் குனிந்து தண்ணீர் குடிக்கிறார்களோ அவர்களையெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிவிட சொல்கிறார். சுற்றுமுற்றும் கவனித்தவாறே தண்ணீர் குடிக்கிற 300 ஆட்களை மட்டுமே வைத்து நான் உனக்கு வெற்றி கொடுப்பேன் என்று யெகோவா வாக்கு கொடுக்கிறார். போர் செய்யும் நேரம் வருகிறது. 300 ஆட்களை 3 பகுதிகளாக கிதியோன் நிறுத்துகிறார். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு எக்காலத்தையும் ஒவ்வொரு பானையையும் அதற்குள் தீவட்டியையும் கொடுக்கிறார். ஏறக்குறைய நடுராத்திரியில் எதிரிகளின் பாளையத்தின் சுற்றி கூடுகிறார்கள். பின்பு ஒரே சமயத்தில் அவர்கள் எல்லோரும் எக்காலம் ஊதி பானைகள் உடைத்து கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம் என்று கத்தி ஆரவாரம் செய்கிறார்கள். தூக்கத்தில் இருந்து விழித்து கொண்ட எதிரிகள் எல்லோரும் என்ன நடக்கிறது என்று புரியாமல் குழம்பி போகிறார்கள். பயத்தில் தலை தெறிக்க ஓடிவிடுகிறார்கள். இப்படியாக இஸ்ரவேலருக்கு அந்த யுத்தத்தில் வெற்றி கிடைக்கிறது. ஆமாம். தேவதூதன் கிதியோனிடம் எதை அப்புறப்படுத்த சொன்னார்? எதைப்பா அப்புறப்படுத்த சொல்கிறாரு? கூடாரத்தையா இல்லை பாகாலோட பலிபீடத்தையா? ஆப்ஷன் ஏ கூடாரத்தவா, இல்லை ஆப்ஷன் பி பாகாலோட அந்த பலிபீடத்தவா? எதை அகற்ற சொல்கிறாரு? தேவதூதன் கிதியோனிடம் எதை அப்புறப்படுத்த சொன்னார்? கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆப்ஷன் ஏவா இல்லை ஆப்ஷன் பியா? ஓகேவா குட்டீஸ்? கிதியோன் தேவனிடம் ஆட்டுத்தோலை வைத்து அதில் என்ன நடக்க வேண்டும் என்று அடையாளமாக கேட்டார். அந்த ஆட்டுத்தோலை வச்சு எதை அடையாளமாக வேணும் அப்படின்னு கேட்டார்ப்பா. ஆப்ஷன் ஏ நெருப்பா, இல்லை ஆப்ஷன் பி குகையா, இல்லை ஆப்ஷன் சி அந்த ஆட்டுத்தோல் ஈரமாக இருக்கணும், இல்லைன்னா ஆட்டுத்தோல் காஞ்சிருக்கணும். அந்த ரெண்டு தான். அப்போ ஆப்ஷன் ஏவா, ஆப்ஷன் பியா, இல்லை ஆப்ஷன் சியா? கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஓகே குட்டீஸ். கிதியோனோடு எத்தனை மனிதர்கள் யுத்தத்திற்கு சென்றனர்? ஆப்ஷன் ஏ 300 பேரா, இல்லை ஆப்ஷன் பி 32,000 பேரா, இல்லை ஆப்ஷன் சி 22,000 பேரா? எத்தனை பேர்ப்பா போனாங்க கிதியோனோடு எத்தனை மனிதர்கள் யுத்தத்திற்கு சென்றனர்? கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆப்ஷன் ஏ 300 பேரா, இல்லை ஆப்ஷன் பி 32,000மா, இல்லை ஆப்ஷன் சி 22,000மா? நான் ஸ்டோரியில் சொல்லியிருப்பேன். கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஓகே குட்டி, சூப்பர். இவற்றில் எது கிதியோனையும் அவனுடைய மனிதர்களையும் யுத்தத்திற்கு எடுத்து செல்லவில்லை? யுத்தத்துக்காக கிளம்பி போகிறாங்க.
ஆனால் எதை மட்டும் அவங்க எடுத்துகிட்டு போகலை. யுத்தத்துக்கு போகிறவங்க எதை எடுத்துகிட்டு போவாங்க? ஓகே, ஆனால் அவங்க இதை மட்டும் எடுத்துகிட்டே போகலை யுத்தத்துக்கு. ஆப்ஷன் ஏ எக்காலமா, இல்லை ஆப்ஷன் பி தீவட்டியா, இல்லை ஆப்ஷன் சி பானையா, இல்லை ஆப்ஷன் டி வாளா. ஓகேவா? எதை அவங்க எடுத்துகிட்டு போகலை? இவற்றில் எது கிதியோனையும் அவனுடைய மனிதர்களையும் யுத்தத்திற்கு எடுத்து செல்லவில்லை? கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆப்ஷன் ஏவா, பியா, சியா, டியா? ஓகே குட்டி, சூப்பர். ஏன் தேவன் நிறைய மனிதர்கள் யுத்தத்திற்கு போக விரும்பவில்லை? தேவன் ஏன் நிறைய பேரை யுத்தத்திற்கு போகிறதுக்கு விரும்பலப்பா? ஆப்ஷன் ஏ போதுமான ஆள் இல்லாததாலா, இல்லை ஆப்ஷன் பி கர்த்தரே யுத்தத்தில் வெற்றி தந்தார் என சொல்லும்படியாகவா, இல்லை ஆப்ஷன் சி போதுமான உணவு இல்லாததால்? ஆப்ஷன் ஏ போதுமான ஆள் இல்லாததாலா, இல்லை ஆப்ஷன் பி கர்த்தரே யுத்தத்தில் வெற்றி தந்தார் என சொல்லும்படியாகவா, இல்லை ஆப்ஷன் சி போதுமான